நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பொன்னாங்கண்ணி கீரையோட வளர்ப்பு தான் வந்து பார்க்க போகிறோம். பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நான் ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி வந்து கடையில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்துட்டு இதை ஃபுல்லாக வந்து நட்டு வச்சுருந்தேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து பொன்னாங்கண்ணி கீரை வளர்க்குறேன். நான் நிறைய நர்சரிலாம் வந்து அப்பப்போ போயிட்டு பொன்னாங்கண்ணியோட விதைலாம் கிடைக்குமான்னு போய் கேட்டிருக்கேன். பட் இதுவரையும் வந்து எனக்கு கிடச்சதில்ல. நானும் வந்து வளர்க்கணும்னு ஆசை. பட் பெருசாக வந்து இதுவரையும் வந்து பொன்னாங்கண்ணி வளர்த்ததில்ல. போன தடவை மார்க்கெட்டில் வந்து வாங்கினேன். ஒரு 10 ரூபாய்க்கு நிறையா கட்டு கொடுத்தாங்க. நிறையா வீடியோவில் பார்த்தப்போ வந்து அதோடைய குச்சி மட்டுமே வைங்க நல்லா வரும்னாங்க. பட் எனக்கு மனசு இல்லை. ஃபுல்லாத்தையும் வச்சுருவோன்னு சொல்லி எல்லா பொன்னாங்கண்ணியையும் வந்து முடிஞ்சளவு ஒரு பாதி எடுத்துகிட்டு மீதி பாதியை ஃபுல்லாக வந்து நான் வந்து நட்டு வச்சுட்டேன் இலையோட. அது பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் ஆகி தான் வந்துருக்கு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகி வந்துச்சுன்னா நான் மேலே உள்ள கீரையெல்லாம் வந்து அடுத்து ஒரு 5 to 7 டேஸில் வந்து கட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பொன்னாங்கண்ணி நல்லா வந்து க்ரோ ஆகி தான் வரும் போல். மற்றதெல்லாம் வந்து கூட உங்களுக்கு இந்த புதினாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் வந்து கட்டிங்ஸ் வச்சாலும் வந்து ஒரு 10 புதினாவில் வந்து 1, 2 தான் வரும். ஆனால் இதில் வச்ச எல்லா பொன்னாங்கண்ணியுமே வந்து சூப்பராக வந்திருக்கு. 1, 2 கூட வந்து உங்களுக்கு வந்து இது கருகி போகல. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடி தான் போல். ஸோ நான் அதுக்கடுத்து பொன்னாங்கண்ணியோட அறுவடை வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.